வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய வேண்டும் என எதிரணி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தல். மீரியபித்த தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவால் இடம்பெயர்ந்த மக்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் நடவடிக்கை அடுத்த 2 வாரங்களுள் ஆரம்பம். மாத்தளையில் பல்கலைக்கழக மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர் கைது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டுள்ள ஊடகவியலாளர் மாநாடு பிட்டக்கோட்டையில் நடைபெற்றது. மாதுலுவாவே சோபித தேரருடன் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா, ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க, தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி ஆகியோர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். நிறைவேற்று அதிகாரம்